வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் 20, 2024 அன்று எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் 20, 2024 காலை 8:37. சரி, இப்போ என்ன செட்டப்? நேற்று கேண்டில் என்னுடைய ஃபார்முலா அப்படி வச்சு பார்த்தா அப் ட்ரெண்டு. நேற்று விழுந்திருந்தாலும் என்னுடைய ஃபார்முலா படி இது அப் ட்ரெண்டு. இந்த செட்டப் இவங்க பண்ண செட்டப் 23,503.60 வச்சு பார்க்கும்போது அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், அப் ட்ரெண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, என்னுடைய கணிப்பு. சரி, இது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகமாகுதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், 23,517 வர்த்தகமாயிட்ருக்கு. 23,517 இது வர்த்தகமாயிட்ருக்கு. இந்த 23,517 வர்த்தகமாகிறது இது பார்த்திங்கன்னா என்ன ட்ரெண்டு அப்படி இதுபடி இதை காரணியாக வச்சா என்ன ட்ரெண்டுனா டூ-வே ட்ரெண்டு. அப் ட்ரெண்டும் சாத்தியம், டவுன் ட்ரெண்டும் சாத்தியம். அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள். சரி, இப்போ கிஃப்ட் நிஃப்டியை காரணியாக வச்சுக்குவோம். 23,517 ஓப்பன் ஆகுது. இதற்கும் கீழே வர்த்தகம் நடந்தால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 23,511, 23,504 மல்டிபிள் சப்போர்ட்ஸ். அதற்கும் கீழே 23,433 தொட வாய்ப்பு. இது கீழே போனால் சரி. மேலே போனால் 23,517க்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 23,610. சரி, இப்போ நம்ம மேல்நிலையும் பார்த்துட்டோம், கீழ்நிலைகளையும் பார்த்துட்டோம். இதற்கும் மேலே போனால் என்ன டார்கெட்டு, இதற்கும் கீழே வந்தால் என்ன டார்கெட், அதுதான் பார்க்கணும். இப்போ 23,610 கடந்து 23,610 உடைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டு இருக்கும். எப்படின்னா 23,670 முதல் டார்கெட்டை, அடுத்தது 23,844 மிகப்பெரிய டார்கெட்டு. இது தப்புதமான சிக்னல்கள் வரக்கூடும். ஆனால் இது என்னன்னா 23,844ங்கிறது ஜூன் 4, 2024 அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சுல்ல, அன்னைக்கு அடித்த ஹையே. சரி, இப்போ மேல்நிலைகளை பார்த்துட்டோம். சரி, கீழ்நிலைகள் 23,433 உடைத்தால், நேற்றைய லோவை உடைத்தால் என்ன ஆகுது? இது காரணி நம்ம இந்த இதை வச்சு பார்த்துட்ருக்கோம், கிஃப்ட் நிஃப்டி வச்ச கீழ்நிலை 23,433 உடைத்தால் 23,271, 23,210 வரை விழ வாய்ப்பு. மேலும் அதற்கும் கீழே 23,097 இது மந்த்லி சப்போர்ட்டு. என்னுடைய ஃபார்முலா அப்படி இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நேற்று இவ்வளோ வொலட்டிலிட்டி அப்படின்னு நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது நேற்று சந்தைகள் துவங்குவதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அமெரிக்க பங்குச்சந்தைகளுக்கு நேற்று விடுமுறை. அமெரிக்க பங்குச்சந்தைகளுக்கு நேற்று விடுமுறைக்கிறதுனால நேற்று ஃபுல் ஃப்ரீடம். யாருக்கு? நம்ம இவங்களுக்கு, இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நேற்று விளையாண்டுட்டாங்க. நிஃப்டியில், நிஃப்டி ஃபியூச்சர்ஸில், நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸில் செம ஆட்டம், இறக்கம், ஏற்றம். அப்புறம் கடைசியில் இறக்குனாங்க. பேங்க் நிஃப்டி இஷ்டத்துக்கு ஏற்றுனாங்க. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்க. இந்த ஆட்டம் எதனால் அப்படின்னா அமெரிக்க பங்குச்சந்தைகள் விடுமுறை. அதனால் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நேற்று இன்றைக்கும் ஃபுல் ஃப்ரீடம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டால் அமெரிக்க பங்குச்சந்தை எப்போ ஓப்பன் ஆகும்? இன்று இரவு இந்திய ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 7 மணி அந்த மாதிரி சமயத்தில் தான் அங்கே ஓப்பன் ஆக போகுது. அதாவது மாலை நமது பங்குச்சந்தைகள் முடிவடைந்த பிறகு தான் அங்கே ஓப்பன் ஆக போகுது. அதனால் இன்றைக்கும் ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குது, இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. அதனால் வொலட்டிலிட்டி இருக்கலாம். அதனால் நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி இப்போ வச்சு பார்க்கும்போது அப் ட்ரெண்டும் இருக்கும், டவுன் ட்ரெண்டும் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன நிலைகள்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மேல்நிலைகள், கீழ்நிலைகள் எல்லாத்தையும் அதுக்கு தந்தால் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.